ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஒரு 7 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ அத பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் இருக்கு ட்ரைனிஸ்லேருந்து. ட்ரைனிஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு டேபிள் எடுத்துங்க. அதை சால்வ் பண்ணலாம். ஸோ 9 + 0 9 அப்படின்னு அவனே கொடுத்துருக்கான். 7 + 0 7 தான் வரும். உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு நம்பரோட 0 ஆட் பண்ணா என்ன ஆகும்? பேசிக் ஐடியா இருக்கலாம். எனி நம்பர் plus 0 no? Plus 0 gives the same number. Same number. Same number. என்ன ஐடியானா இந்த நம்பரும் இதுவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ 0வோட ஆட் பண்ணா ஒரு சேஞ்சஸும் நடக்கிறது இல்லை. ஸோ இப்போ 7 + 0 7 தான். 0 + எந்த நம்பர் போட்டால் 37 வரும். ஸோ 0 + 37 போட்டால் 37 வந்துடும். பேசிக் ஐடியா என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு. லெட்ஸ் சே 5 + 0 5 தான் வரும். 6 + 0 6 தான் வரும். 39 + 0 39 தான் வரும். எனி நம்பர் + 0 gives the same number. அதான் அந்த ஐடியா தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. x + 0 x தான். இந்த x வந்து என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். டெசிமலா கூட இருக்கலாம். ஃபிராக்ஷன்ஸா இருக்கலாம். அதெல்லாம் அப்புறமா கத்துப்பீங்க. ஆனா சும்மா ஜென்ரலா சொல்றேன். இப்போதைக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். x belongs to natural numbers. இது செட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ x belongs to natural numbers கூட இது x வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கலாம். பேசிக்கா ஒரு சேஞ்சஸும் நடக்காது. 0வோட ஆட் பண்ணா ஒண்ணுமே நடக்காது. அதான் சொல்ல வரேன். அதே மாதிரி இங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை சொல்லிடுறேன். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. 0வோட ஆட் பண்றதுனால ஒன்றும் நடக்காதுன்னா இது பேர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி. No changes happen to the original number when added to 0. அதான் ஸ்டேட்மெண்ட். No changes happen. No changes happen when a number is added to 0. When a number is added to 0. அதான் பேசிக்கா இந்த ஐடியா தான் சொல்ல வரேன். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ 11 × 1 11 தெரியும். 1 × 55 55. 1 × 12 என்ன வரும்? 1 × 12 வந்து யோசிங்களா? இப்போ பாஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஓகே, நான் ஆன்சர் ரிவீல் பண்ண வரேன். 1 × 12 12 தான் வரும். அதே மாதிரி 1 × dash gives 100னா 100 தான் வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதே கான்செப்ட் தான். என்ன கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும். ஸோ 1 × any number. 1 × any number gives the same number. 1 × any number gives the same number. Same number. இந்த நம்பரும் இதுவும் ஈக்குவல். சேம் நம்பர் தான். ஒரே நம்பர் தான் இது ரெண்டும். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். இது ஒய்னா இது ஒய். எக்ஸ் ஒய் கேன் பி எனி நம்பர். அதான் சொல்லலாம். இது 5னா இதுவும் 5. ஸோ இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ 1 × any when 1 is multiplied with any number, no changes happen. அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ when 1 is multiplied with any number, no changes happen. No changes occur. No changes occur. இதான் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா ஐடென்டிட்டி ஆஃப் அடிஷன்னா 0ன்னு வரும். ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் இஸ் 0. ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் இஸ் 1. ஏன்னா சேஞ்சஸ் வரக்கூடாது. அதான் ஐடென்டிட்டின்னு சொல்ல வரோம். ஒரு சேஞ்சும் வரக்கூடாது ஒரிஜினல் நம்பருக்கு. நோ சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன் டு ஒரிஜினல் நம்பர். அதான் ஐடியா. இதுக்கு ப்ளூ கலர் எழுதுறேன். நோ சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன் டு ஒரிஜினல் நம்பர். அதுதான் ஐடென்டிட்டியோட மீனிங். ப்ளீஸ் இவன் கொடுத்துருக்க டெஃபினேஷன் அப்படிதான். நோ சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன் புக்கில் கொடுத்துருக்க டெஃபினேஷன் படி happen to original number. Original number. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதில் சில பாயிண்டர்ஸ் இருக்கு, அதை சொல்லிடுறேன். கீ பாயிண்ட் என்னன்னா லைக் இதை மேலே கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் மேலே லைட்டாக. ஓகே, இப்படி கொண்டு வந்துடுறேன்.
என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் ஹைலைட் பண்ணிடுறேன். when 0 is added to any number we get the same number. அதான் நான் சொன்னேன். இப்போ additive identityன்னு சொன்னா அதான் 0 plus any number gives the same number. Similarly when we multiply any number by 1 we get the same number. அதுவும் அதே தான் சொன்னேன். ஜீரோவோட ஏதாவது நம்பர் ஆட் பண்ணா ஜீரோ அந்த நம்பர் வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிப்ளை ஒன்னால பண்ணா அந்த சேம் நம்பர் தான் வரும். ஸோ 0 இஸ் கால்ட் additive identity and 1 is called multiplicative identity for whole numbers. அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ் எழுதிருக்கு. இது கொஞ்சம் பெக்யூலர் கேஸ் வச்சு நான் ஜஸ்டிஃபை பண்ண போறேன். ஸோ ஃபைனலி தீஸ் ஆர் சம் சிம்பிள் அப்சர்வேஷன்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன, when we add any two natural numbers we get a natural number. ஸோ இப்போ ஏதாவது ஒரு 2 நேச்சுரல் நம்பர் ரேண்டமாக எடுக்கிறானு இல்லை பெக்யூலர் கேஸே எடுக்கிறானு. ஸோ 1 + 1 நேச்சுரல் நம்பர் 2 தான். அதே மாதிரி சிமிலர் when we multiply any two natural numbers we get a natural number. ஸோ 1 × 2ன்னு வச்சுக்கலாம், 2 தான் வரும். இல்லை 1 × 1 1 தான் வரும். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். நேச்சுரல் நம்பர் செட் என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கலெக்ஷன் வந்து 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். 1 2 3 போயிட்டே இருக்கும். when we add any two whole numbers we get a whole number னு கொடுத்துருக்கோம். ஸோ any two whole numbers let's say 0 + 0ன்னு ஒரு பெக்யூலராக ஒரு கேஸ் எடுத்துக்கணும். 0 + 0 we get 0. 0 is whole number. ஹோல் நம்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நேச்சுரல் நம்பர்ஸ் + 0 அவ்வளோ போயிட்டே இருக்கும். Similarly when we multiply any two whole numbers we get a whole number. அதே தான் 0 × 0 0 தான். 0 × 0 இப்போ 2 நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, அதுவும் 0 தான் வரும். இப்போ என்னன்னா when we add a natural number to a whole number we get a natural number. இது ஆக்சுவலி 0 × 0ன்றது இன்டிடெர்மினேட்னு வரும். அது நீங்க அப்புறமா படிச்சுக்கோங்க. 0 × 0ன்னு சொல்லக்கூடாது. லெட்ஸ் சே 1 × 0ன்னு வச்சுக்கலாம். 1 ஒரு ஹோல் நம்பர், 0 இன்னொரு ஹோல் நம்பர், ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 0ன்னு வரும். ஸோ இது ஹோல் நம்பர் தான். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 × 0 வந்து இன்டிடெர்மினேட்னு வரும். இது கால்குலஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். 0 × 0 இஸ் இன்டிடெர்மினேட். இது வந்து ஒரு ஸ்டடி இன் கால்குலஸ். இப்போ ஞாபகம் வச்சுக்கோண்டா. யாராவது கேட்டால் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். 0 × 0 புக்கில் கேட்க மாட்டான், சொல்கிறேன் எதுக்கும். ஸோ இப்போ லாஸ்டா when we add a natural number to whole number we get a natural number. இப்போ ஹோல் நம்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன். 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0 + நேச்சுரல் நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்களேன். we get a whole numberன்னு சொல்கிறோம். இல்லை we get a natural number சொல்கிறோம். we get a natural number. when we add a natural number to whole number we get a natural number. இதான் சொல்கிறோம். when we multiply a natural number by a whole number, இப்போ 5 × 0ன்னு வச்சுக்கோங்களேன். வேற கலர் எடுத்துக்கிறேன். 5 × 0 5 × 0 we get a whole number 0ன்னு வருது. இது பெக்யூலர் கேஸ் வச்சு சொல்றேன். இல்லைன்னா ஜென்ரல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வரும். ஆனால் இன்டூ 0ன்னு போட்டால் ஹோல் நம்பர்ஸ் தான். ஹோல் நம்பர்ஸ்னா ஒரு பெரிய செட். நேச்சுரல் நம்பர்ஸோட ஒரு செட்டை ஒரே ஒரு நம்பர் அதிகம் 0. ஸோ அது ஹோல் நம்பர்ஸ்னே நீங்க சொல்லலாம். ஸோ when we multiply a natural number by a whole number we get a whole number. இதெல்லாம் சும்மா ஃபேக்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் தான். ஜென்ரலா ஒரு ஐடியா கிடைச்சா போதும், இருக்கலாம். ரொம்ப தரவா மெமரைஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு நோட் கொடுத்துருக்கான் அவனே. என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா எனி நம்பர் மல்டிப்ளை பை 0 gives 0. அது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நாள் மல்டிப்ளிகேஷன் படிக்கிறீங்க, இது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மறுபடியும் இதை எம்பசைஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 0 gives 0. டிவிஷன் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட். ஏதாவது ஒரு நம்பர் 0வால் டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் வேற கலர் 5 டிவைட் பை 0 வேற பென் 5 டிவைட் பை 0 5 divided by 0 is not defined. இன்ஃபினிட்டின்னு வரும், இல்லை அது அன்டிஃபைன்டு சொல்லிக்கலாம். அன்டிஃபைன்டு. ஸோ இவ்வளோ பேசிக் இந்த ஐடியா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.5 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.